தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவாக்கியங்கள் நாம் கேட்டவை, படித்தவை, சிந்திக்க நம்மை தூண்டுகின்ற வார்த்தைகள். இயேசு அலகையினால் சோதிக்கப்படுகின்றார். 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கின்றார் இயேசு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீத ஆசிரியர் 121வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்கள் எனக்கு உதவி எங்கிருந்து வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நம்மை படைத்த ஆண்டவரிடமே வருகின்றது என்று நாம் அந்த சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். மீண்டுமாக அதே சங்கீதத்தில் ஆண்டவர் இயேசு, ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்தாலும் அவர்களை தன்னுடைய கரங்களிலே தாங்கி இருக்கின்றார், விசுவாசத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை என்று சொல்லுகின்றது. சங்கீத ஆசிரியர் 91வது சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் பாம்பின் மீதும், விரியன் பாம்பின் மீதும், சிங்கத்தின் மீதும், இளம் சிங்கத்தின் மீதும் நடந்து சென்றாலும் மிதித்து சென்றாலும் அவர்களுக்கு தீங்கு எதுவும் நேரிடாது. ஏனெனில் அவர்கள் என்னில் விசுவாசம் கொண்டு உள்ளதால் அவர்களுடைய கால் கல்லின் மீது மோதாதபடி அவர்களை நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசுவையே அழகை சோதிக்கின்றது என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு துஷ்டமானவர்கள், எவ்வளவு சீக்கிரத்தில் நம்மை ஏமாற்றும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்று அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு அழகை பார்த்து சொல்லுகின்றார். மீண்டுமாக அழகை என்ன செய்கின்றது, ஒரு பெரிய உயர்ந்த மலை உச்சிக்கு ஆண்டவர் இயேசுவை அழைத்து சென்று அங்கு நின்று உலக நாடுகள் முழுவதையும் அவருக்கு காட்டி, இவை அனைத்தும் என்னிடம் உள்ளன, நீ என்னை ஒரு முறை தண்டனிட்டு வணங்கினால் போதும், இவை அனைத்தையும் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லுகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகை படைத்த ஆண்டவர் இயேசு, இந்த உலக அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய ஆண்டவர் இயேசுவை அழகையானவன் எப்படி சோதிக்கின்றான் என்று பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார், போ அப்பாலை சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்யும் என்று எழுதியுள்ளது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கின்றோம். சிலரெல்லாம் மாலை அணிவித்து அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி செல்லுகின்றார்கள். இந்த 40 நாட்களும் எந்த ஒரு தீய செயலிலும் ஈடுபடாமல், குடிக்காமல், கொல்லாமல் நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்றோம். தொடர்ந்து அதை நாம் செய்கின்றோமா என்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இறை வார்த்தையை நாம் கேட்கின்ற இந்த வேளையில், இந்த இறை வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற இந்த வேளையில், இந்த இறை வார்த்தை நம்மை எவ்வாறு வாழ்விக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சாத்தான், நீர் இறைமகன் என்றால் கல் அப்பமாக மாறும் என்று சொல்லுகின்றான். நீர் இறைமகன் என்றால் மேலே இருந்து கீழே குதியும், உன்னுடைய கால் கல்லின் மீது மோதாதபடி உன்னுடைய வானதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்றான். உலக அண்ட சராசரங்களையும் காமித்து, இதை தண்டனிட்டு நீ என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுக்கிறேன் என்று தந்திரமாக சொல்லுகின்றான். இது ஆண்டவர் இயேசுவுக்கு அழகையினுடைய தந்திரத்தை அறிந்து இயேசு மிகவும் துன்புற்று தான் இறைமகன் என்பதை சாத்தானுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிந்து இயேசு சாத்தானின் வாயை கட்டுகின்றார்.
இயேசுவை போன்று இறை வார்த்தையில் தஞ்சம் அடைவோம். இறை வார்த்தையை நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக நம்மில் ஒளிரட்டும். இந்த தவக்காலம் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல 50, 60, 70, 10, 30, 100 வயதை கடந்தவர்கள் கூட இன்று தவக்காலத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 100 வயதிலே 100 முறை நாம் தவக்காலத்தை கடைபிடித்திருக்கின்றோம். நம்மில் வருகின்ற மாற்றம் என்ன? நாம் இந்த 100 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலமாக, 70 ஆண்டு காலமாக, 80 ஆண்டு காலமாக, 50 ஆண்டு காலமாக, 40 ஆண்டு காலமாக நாம் தவக்காலத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆனால் நாம் எந்த தவத்தில் இருந்து, பசாசின் தலையிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக கேட்டு அதன்படி நம்மை மாற்றி கொண்டு இருக்கின்றோமா என்பது இன்று பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. சிந்திப்போம். கெட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்மே வைத்திரங்கோ இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போனோம், பாவியானோம், உம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றோம். உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் விலகி செல்லுகின்றோம். உம்முடைய இரக்கத்திலிருந்து நாங்கள் விலகி செல்லுகின்றோம். உம்முடைய அமைதியிலிருந்து நாங்கள் விலகி செல்லுகின்றோம். இதோ இந்த தவ நாட்கள் ஆண்டவரை மீண்டுமாக உம்மோடு ஒன்றித்திருக்க, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, உம்முடைய இரக்கத்தினால் நிரப்பப்பட, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பப்பட நீர் இந்த தவ காலத்தை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற இந்த சிறு சிறு ஒருத்தல்கள் மூலமாக ஆண்டவரை உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. உம்முடைய அமைதியை எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. இந்த தவ காலங்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்திரணும். எங்கள் பகைவர்களை நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும். எங்களை வெறுப்பவர்களை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். எங்களுக்காக துன்புறுத்துவோரை, எங்களுக்காக துன்பப்படுபவர்களை, எங்களுக்காக தியாக செயல்களை செய்பவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக அவர்களோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்திரணும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த தவத்தில் இருக்கின்ற நாங்கள் உம்முடைய இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்திடணும் சாமி. கெட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய் நாதனே, மட்டில்லா கருணை எங்கள் மேல் வைத்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.